ப்ளவுஸோட கழுத்து பகுதியில் கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பினதுக்கப்புறம் அந்த கழுத்து பகுதியை எப்படி பர்ஃபெக்டாக ஹெம்மிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்தை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறம் நீடில் த்ரெட்டை கோர்த்துட்டு ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸை அப்படியே மடிச்சிருங்க. மடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன முடிச்சு மட்டும் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 3/4 இன்ச் கேப்பில் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஹெம்மிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். 3/4 இன்ச் கேப் விட்டுட்டு நீடில் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்தை எடுக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுங்க. நமக்கு வந்து அது ஒரு துளி அளவு இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம த்ரெட்டை வந்து அப்படியே அந்த நீடிலுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீடில் வந்து நீங்கள் எடுங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு சின்ன ஒரு நாட்டு விழுகும். அந்த இடத்துல நமக்கு ஈஸியாக வந்து இந்த ஹெம்மிங் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். அந்த நீடிலுக்கு மேலே அந்த த்ரெட்டை அழகாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் கிளாத் எடுக்கும்போது கம்மியாக எடுங்க. இல்லை அப்படின்னா நமக்கு வெளிப்பக்கமாக கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். கிளாத்தில் இன்சர்ட் பண்ணும்போது கம்மியாக எடுத்து இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம ஹெம்மிங் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கூட வெளியில் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.